இந்த வழி தான் நினைக்கிறேன். ஒரு வாட்டர் பாட்டில் 50 ரூபா. எனக்கே மூச்சு வாங்குது. வெல்கம் டு தௌஃபிக் வ்ளாக்ஸ். ஹாய் ப்ரோ அண்ட் சிஸ். இதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ, அதாவது பெரிய வீடியோ. இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சிங்கப்பூனாரிங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரான்மலைங்கிற ஊருக்கு தான் போகிறோம். எதுக்குடா நீ அங்கே போகிற அப்படிங்கிற கேள்வி இருக்கும் உங்களுக்கு. என் ரிலேட்டிவோட ஃபங்க்ஷன், அதனால அங்கே போகிறோம். என்ன மாதிரியான ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா, அங்கே கிடா வெட்டுவாங்க, சாப்பாடு போடுவாங்க, ப்ளஸ் அந்த மலை ஏறலாம். ஆல்ரெடி ரோசு விளாக்ஸ்லேருந்து அங்கே போயிருப்பாங்க. கோபி என்னன்னா சுதாகர், நம்மளும் இப்போ அங்கே தான் போகிறோம். அந்த மலை ஏறுமா என்னங்கிறது தெரில, அங்கே போனால் தான் தெரியும். சரிடா ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ எதில் போகிறேங்கிற கேள்வி உங்களுக்கு இருக்கும். நாங்கள் வந்து இப்போ ரிலேட்டிவ்லாம் சேர்ந்து ஒரு பஸ்ஸில் போகிறோம். பஸ்லேயே எடுத்து விளாக் கண்டினியூ பண்ணுறேன். இல்லை நேரங்கள் கழித்து திரும்ப வண்டியில் ஏற ஆரம்பிச்சாச்சு. பிரான்மலைக்கு போயிட்டு விளாகை கண்டினியூ பண்ணுறேன். வந்தாச்சு. பின்னாடி தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து எனக்கு சமைக்கிற இடம், கந்தரி ஆக்கிற இடம். அந்த சமைப்பாங்களே அந்த பிரியாணி, அதெல்லாம் ஆடி அவங்களுக்கு நான் காட்டுறேன். கீழே ஆடு வந்து வாங்கிட்டு வந்து இங்கேயே ஆடு வெட்டி இங்கேயே சமைப்பாங்க. அதுலேருந்து கிளம்பியாச்சு, மலையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாச்சு. கொஞ்சம் தூரம் எவ்வளோ நடக்கணும் போல். எவ்வளோ அடிவாரம் இதுதான். இதுலேருந்து தான் இப்போ மேலே ஏறணும். இந்த சைடு வந்து பார்க்கிங் இருக்குது. அந்த அடிவாரத்துக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்க்கிங் இருக்குது. லெஃப்ட் சைடில் என்ட்ரன்ஸ் ஆர்ட்ஸ்லாம் இப்போ மேலே ஏற போகிறோம். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வெயில் தான் பயங்கரமாக இருக்குது. அப்படியே பயங்கரமாக இருக்குது. வழியெல்லாம் எப்படி ஏற போகிறேன்னே தெரியல. வாங்க ட்ரை பண்ணுவோம். யாரும் பயங்கரமாக முன்னேறி போய்கிட்டு இருக்காங்க. வீடியோ எடுக்கிறதுனால இப்போ பின்னாடி வந்துட்டு இருக்கேன். இப்போ என்ன பெரிய பிரச்சனைனா, குரங்கு நண்பர் வந்து ஃபோனை தூக்கிட்டு போயிடக்கூடாது. அதுதான் இப்போ மெயின். அவ்வளோதான், ஃபுல்லாக வீர சாகசம் தான். இதுவரை நல்லது என்னன்னா, குரங்கு இன்னும் வரல. இவ்வளோ தூரத்துக்கு இங்கே பாதி பேருக்கு நாக்கு தள்ளுது. எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். நான் அவ்வளோ தூரம் ஏறணும். கொஞ்சம் தூரம் தான் ஏறி வந்திருப்போம், ரொம்பலாம் ஏறல. இது கொஞ்சம் நல்லா ஃப்ளாட்டாக இருக்குது நடக்கிற வழி. அதில் இந்த மாதிரி ரொம்ப இதெல்லாம் இல்லை, எப்படி சொல்கிறது, ரொம்ப ஸ்லோப்பாக இப்படிலாம் ஏறல. ஓரளவு நார்மலாகவே ஏறுது. நார்மலாக நம்ம ஃப்ளாட்டான இதில் நடந்து பார்ப்போம்ல, அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. இங்கேருந்து பார்க்கவே எல்லா இடமுமே குட்டி குட்டியாக தெரியுது. இருக்கா முன்னாடி போயிட்டே இருப்போம், எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். அங்கே தெரியும்னு நினைக்கிறேன். இருங்க வாரு, உங்களுக்கு நான் ஃப்ரண்ட் கேமரா இருக்குல்ல, ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணி பின்னாடி எப்படி இருக்குங்கிறது காட்டுறேன். எப்பயும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் எவ்வளோ குட்டியாக இருக்குன்னு. என்னடா கையில் செருப்புலாம் வச்சுருக்குனுங்கிறது கேட்காதீங்க. இதெல்லாம் என் அக்கா விட்டு. இந்த செருப்பு போட்டு ஏற முடியாது போல். அந்த மழை பெஞ்ச தண்ணிலாம் தேங்கி நிற்கும்ல, அந்த மாதிரி கீழே தேங்கி நிற்கிது. இங்கே மேலே வந்து போகிற பாதை அங்கிட்டு இருக்கு. ஆனால் இங்கிட்ட ஏதோ ஒரு கோயில் இருக்குது. போகிற பாதை தான் அந்த சைடு. இது வந்து கோயில்னு நினைக்கிறேன். ஆமாம், இது ஒரு கோயில். நம்மளோட பாதை வந்து அங்கிட்டு இருக்கு. போகிற பாதையை வந்து நம்ம அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதான். இது போகிற வழியிலேயே இடையில இருக்கு. வடிவேல் மாதிரி ஒரு தள்ளி தள்ளி நேரம் மரமாக இருந்துச்சு. இப்போ மரம் கிடையாது, ஃபுல்லாக வெயில். அதனால் இதுக்கு புடியாத வச்சுருந்தாங்க. அந்த வேலை இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல புடி இருக்கு. அதனால கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கோம். எவ்வளோ தூரம் இங்கே ஒரு கொட்டாய் போட்டிருக்காங்க. ரெஸ்டிங் டைம் இல்லை நேரங்கள் கழித்து. பாதி தூரத்தில் ஒரு கடை இருக்கு போல. வச்சு பேசிட்டே வாங்க, அப்போதானே நல்லா இருக்கும். வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, பேசிட்டே தான் வந்தேன். அதுக்கு மேலே எதுவும் பேச வரல. நீங்க தான் சொல்லுங்க, எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? பயங்கரமா போயிட்டு இருக்கு. பாதி மலை கூட இன்னும் ஏறல. அதுக்குள்ளாட்டி இங்கே பாதி பேர் டயர்ட் ஆயிடுச்சு. முன்னாடி 2 பேர் போகிறாங்க, மற்றவங்க பின்னாடி தான் வந்துட்டு இருக்காங்க. வழியெல்லாம் பாருங்க எவ்வளோ ஸ்லோப்பாக இருக்குது.
இந்த வழியில் தான் இப்போ போய் ஆகணும். வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மூச்சு வாங்குது, அதை கொஞ்சம் விட்டு விட்டு பேசுகிறேன். முடிஞ்சளவு கிளியராக பேச ட்ரை பண்ணுறேன். முன்னாடி ஒரு 4 பேர் ஏறிட்டாங்க, முன்னாடி தான் கும்பலே வருது. நான் முன்னாடியும் போகாமல் பின்னாடியும் போகாமல் பாதியில் நடந்து போயிட்டுருக்கேன். அவ்வளோ டயர்டாக இருக்குது. அதனால் ஒரு சில இடத்துல வந்து பிடிச்சேறதுக்கு பொடி இருக்குது, ஆனால் எல்லா இடத்துலையும் இல்லை, ஒரு சில இடத்துல மட்டும்தான் இருக்குது. மேலே ஏறிட்டான் கொஞ்சம் தூரம். எவ்வளோ தூரம் காமிக்குது? என்ன படியா? கிலோமீட்டரு 108 கிராமா? நீ பேசாம அந்த வேலை மேலே ஏற்றிருக்கலாம். நான் சொன்னேனே கேட்டீங்களா? ஒரே ஒரு கப்பு கறி தரேன்னு சொன்னாங்க. அதோட வந்து கப்பு கறிக்காக மாட்டிக்கிட்டேன் மேல. நல்லா இருப்பி என்னை கீழே கொண்டு விடுவேனே. 1/2 மணி நேரம் வச்சிட்டீங்க. இது எங்கிட்ட வருது? அவ்வளோதான், இதில் தான் ஏறி வரணும். ஐயா அங்கிட்டு வாங்க, அங்கிட்ட வழி இருக்குல்ல, ரைட் சைடு. காலை எடுத்து வைக்க முடியாம இருக்கேன். அந்த அங்கே ஏறி வரும், அதில் வந்து இன்னும் மலை ஏறிட்டு தான் இருக்கேன். எங்கடா அவங்க கூட வந்தவங்களாம் நீங்கள் கேட்கலாம். நான் ஏன் இப்போ முன்னாடி போயிட்டு இருக்கேன்னா, அவங்களுக்கு எல்லாருக்குமே தண்ணி துவைக்குது. ஸோ கொஞ்சம் தூரில் தண்ணி கடை இருக்குண்ணே, தண்ணி கடை, ஜூஸ் கடை எல்லாமே இருக்கான். ஸோ அவங்களுக்கு அதெல்லாம் வாங்கிட்டு வரணும். இப்போ எனக்கே மூச்சு வாங்குது, கால் ரொம்ப பயங்கரமாக அழிக்குது. இது பார்த்தீங்களா, இந்த மாதிரி சிம்பிள்ஸ்லாம் போட்டிருக்கோம், கொஞ்சம் ஈஸியாக இருக்குது ஏறுறதுக்கு. கண்ணெல்லாம் உள்ளே போய் காலையில் 2 இட்லி, இந்த 2 இட்லி தின்னவன் தான். பார்ப்போம் எவ்வளோ தூரம் என்னால் போக முடியுது. இந்த வழி தான் நினைக்கிறேன். 6 மார்க்கெலாம் போட்டிருக்காங்க. சேனலுக்காண்டி தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. கொஞ்சம் நேரத்துக்கு மேலேயே டயர்டாயிருது, காலில் இருக்க அந்த தொடை எல்லாம் வலிக்குது. கீழே ஆல்ரெடி கடை இருக்க வேண்டியது. நாங்கள் ஸ்டார்டிங்கில் இங்கே ஒரு இடத்துல உட்காந்துருப்போம், அங்கே கடை இருக்க வேண்டியது, அங்கே கடை இல்லை. ஆனால் நாங்கள் ஜூஸ்லாம் எடுத்துகிட்டு வந்ததுனால கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. உட்காந்துருப்பா, கொஞ்சம் சீக்கிரம் போகணும், சீக்கிரம் போய் தண்ணி வாங்கிட்டு கொடுக்கணும். ஆமாம், எல்லாருமே கீழே உட்காந்துருக்கோம். மயக்கம் வருது போல் பாதி பேருக்கு. தண்ணி கேட்டாங்க. ஃபைனலி ஒரு கடை இருக்குது, இந்த கடையில் இருந்தால் தண்ணி வாங்கிட்டு போங்க. 200 4 கேனை வாங்கிடுங்க. அதெல்லாம் வருவாங்க. இன்னும் 2 கேன் வாங்கிக்குவா, இன்னும் 2 கேன் எப்படி கொண்டு வரும்? அதான் கீழே தான் கொண்டு போவாங்க, வாங்கிட்டு வரலாம். கீழே கொண்டு போகணுமா? ஆமாக்கா, நீங்க எப்படி எல்லாம் போயிட்டு வருவியா? சரி சரி, கேனை இப்போ எதாச்சும் கொண்டு போறது அக்கா, பை மாதிரி எதுவும் இருக்கும். திரும்ப கீழே இறங்கணும். இவ்வளோ தூரம் ஏறி வந்து திரும்ப இப்போ கீழே இறங்கி போய் அவங்களுக்கு தண்ணி கொடுக்கணும். 100 மிச்ச காசு வாங்கல, வாங்கிட்டியா? மிச்ச காசா? தம்பி ஒன்று 50 ரூபா. என்ன சொல்ற? மலை மேல போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு வாட்டர் பாட்டில் 50 ரூபா? கீழே இப்போ சொன்ன மாதிரியே இருக்கு. ஒரு வாட்டர் பாட்டில் 50 ரூபாயா? இதெல்லாம் அடுத்த வரவங்கலாம் தண்ணி பிடிச்சிட்டே வந்துடலாம். 3 கேனத்தா? அவ்வளோ பேர் இருக்கா கீழே? அவ்வளோ பேர் இருக்காடா, 2 கேனு 10 மேல வந்து குடிச்சிட்டாங்களா? சரி, ஓகே, ரைட். இப்போதைக்கு இந்த 2 கேனை மட்டும் எடுத்துகிட்டு போய் போவோம். ஆனால் கீழே இங்கே அவ்வளோ பேர் இருக்காங்க, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது படிலாம். சரி, ஓகே, எல்லாருக்கும் தண்ணி கொடுத்துட்டு மேலே ஏறிட்டு அதுக்கப்புறம் vlog கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்ப்போம்.